தங்கத்தோடைய ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்ன சார்? தங்கத்தோட ரேட்டு பார்க்குறப்போ இப்போது லாஸ்ட்டு 1 இயரில் தான் வந்து ரேட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தாண்டி அதிகமாகிட்டு போகுது. இதுக்கு காரணம்னு பார்க்குறப்போ நிறைய ரீசன் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, மெயின் ரீசனே வந்து பார்த்தோன்னா வார் போயிட்டுருக்கு. அதனால் வந்து டேக்ஸை வந்து ட்ரம்ப் யூஎஸ்லேருந்து டேரிஃப்னு சரி எல்லா டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் கோல்டு ரேட் அதிகமாக போகுது. பட் இதோட எஃபெக்ட் இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் தான். ஏன்னா அவங்க 2 விஷயத்துக்காக கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறது, அதாவது கல்யாணத்துக்காக தான். 2வது பார்த்தோன்னா அவங்க அசட்டாக நினைக்கிற, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு பர்பஸ் இருக்குது. அவங்களால ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கோல்டு தான். பிகாஸ் அதிகமாக சேலரி ஏர்ன் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை இடம் வாங்குறது அந்த மாதிரி போயிடுவாங்க. பட் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பார்க்குறப்போ கையில் இருக்க காசை வச்சு கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போது ரேட் ரொம்ப அதிகமாக போகிறதுனால அதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் வரைக்கும் ஒரு 10 பவுன் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போது அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட சேலரி அதை அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சு அந்த 10 பவுனை ஈஸியாக அவங்களால ரெடி பண்ணிட முடியுது. பட் இப்போ பார்க்குறப்போ அந்த 10 பவுனே வந்து 10 லேக் மேலே இருக்குது. 10 லேக்னா அவங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 3-4 லேக் இன்கம், அவங்க லோவர் மிடில் கிளாஸில் அப்படி அவ்வளோதான் இருக்கும். அவங்களால 10 லேக்குக்கே வந்து 4-5 வருஷம் ஆகுங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 பவுனு, அதாவது 10 பவுனுங்கிறது 10 லட்சம் நான் ஒரு ஆவரேஜாக தான் சொன்னேன், அதாவது ஒரு நார்மலாக சொன்னேன். பட் அதில் நம்ம இன்னும் டீப்பாக பார்க்குறப்போ அந்த 10 பவுனுங்கிறது 10 லட்சத்தை தாண்டி அது நார்மலாகவே வந்து நீங்கள் ஜிஎஸ்டி அப்புறம் செய்கூலி சேதாரம் இது இல்லாமலே 10 லட்சம் வந்துடும். அப்போ நீங்கள் இதையும் இன்க்ளூட் பண்ணுறப்போ அது 12 லட்சத்தை தாண்டி போகுது. ஸோ 12 லட்சங்கிறது இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லோவர் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸோ மிடில் கிளாஸுக்கோ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே.